விஜய் சுந்தர் பேசுகிறேங்க. இன்னைக்கு புலால் மறுத்தல் சாப்டர் பார்க்க போகிறோம். புலால்னா என்னது? நான் வெஜிடேரியன். மறுத்தல்னா அவாய்ட் பண்ணுறது. யார் நான் வெஜிடேரியன் அவாய்ட் பண்ணணும்? துறவரத்தில் இருக்கிறவங்க நான் வெஜிடேரியனை அவாய்ட் பண்ணணும். இதுக்கு முதல் சாப்டர் வந்து அருளுடைமை பார்த்தோம். அருளுடைமைனா என்னது? அன்புடைமையோட முதிர்ச்சி தான் அருளுடைமை. அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? தொடர்பே இல்லாம இருக்கும் இல்லையா, யாருன்னே தெரியாது, எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பு செலுத்துறது, அதுதான் அருள். அந்த அருளுடைமைக்கு அடுத்ததே புலால் மறுத்தல். அந்த அருளுடைமையை புலால் மறுத்தலும் ஒரு 4 குறள்ல கனெக்ட் ஆகியே வரும். அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதனோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு ஒவ்வொரு குறளா பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் 4 குறள் பார்த்தீங்கன்னா, ஊன் உண்பான் பெருக அருள் குறையும். ஸோ இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம நிறைய ஊன் சாப்பிட சாப்பிட அருள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் 4 குறள்ல அப்படி இருக்கு. அடுத்த 4 குறள்ல பார்த்தீங்கன்னா எப்படி அவாய்ட் பண்றது, பாசிட்டிவே நெகட்டிவ்ல சொல்லியிருப்பாரு. அப்புறம் புலால் மறுத்தலோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத கடைசி 2 குறள்ல சொல்லியிருப்பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் குறள் பார்த்தீங்கன்னா, ஊன் உண்பான் பெருக அருள் குறையுங்கிற சப்ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் குறள் என்னன்னா, தன் ஊன் பெருக்கத்திற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். ஸோ தன் ஊன் பெருக்கத்திற்கு, தன்னோட சதை, அந்த ஊன்னா நம்ம அதாவது உடம்பு, அந்த தன்னோட உடம்பை பெருக்கிறதுக்காக பிற உயிரினங்களோட ஊனை உண்பான். அப்படி சாப்பிட்டானா எங்கனம் ஆளும் அருள், எங்க அவன் அருள் செய்வான், எப்படி அன்பு காமிப்பான் அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்டு ஆன்சரையும் சொல்றாரு. அது முடியாதுப்பா அப்படின்னு. ஸோ நான் வெஜிடேரியன் சாப்பிட 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 அந்த அருள்ங்கிறது குறைஞ்சிரும். இப்போ இது வந்து இல்லறத்தானுக்கு சொல்லலை, இது துறவரத்துக்கு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, துறவரத்துல இருக்கிறவங்க எல்லாமே திறந்துட்டே இருக்கிறவங்க தான் துறவரத்துல இருக்கவங்க. அவங்க நல்ல நான் வெஜிடேரியன் சாப்பிட்டாங்கன்னா எப்படி பிற உயிர்கள்ட்ட அன்பு செலுத்த முடியும்? முடியாது இல்லையா? அததான் ஃபர்ஸ்ட் குறள்ல சொல்றாரு. தன்னோட உடம்ப பெருக்கிறதுக்காக பிற உயிரினங்களை கொன்னு சாப்பிட்டா அருள் குறைஞ்சிரும்பா. அருள்ங்கிறது அந்த அன்பு தன்மை குறைஞ்சிரும். அதுதான் துறவரத்துக்கே பேஸு அப்படின்னு ஃபர்ஸ்ட் குறள்ல சொல்றாரு. அடுத்த குறள் பார்த்தீங்கன்னா, பொருளாட்சி போற்றாதாருக்கு இல்லை அருளாட்சி அங்கில்லை ஊன் தின்பவர்க்கு. பொருளாட்சி போற்றாதாருக்கு இல்லை. பொருளோட ஆட்சி அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு பணம் வச்சிருக்கோம், அந்த பணத்தை வந்து போற்றி இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, பாதுகாத்து அதுக்கேற்ற வருவாயெல்லாம் ஈட்டி ரொம்ப பாதுகாத்து வச்சிருக்கணும். வரவு செலவு எவ்வளோங்கிறத பார்த்துருக்கணும். அப்பதான் பொருள் நம்ம கிட்ட நிற்கும். இல்லைன்னா அது நிற்காது. அது என்ன வருது, என்ன இன்கம் வருது, என்ன எக்ஸ்பென்ஸ் வருதுன்னே தெரியாம போயிட்டு இருக்கும். ஸோ அதுதான் அது சொல்றாரு. அதே போலதான் அருளாட்சி அங்கு இல்லை. யாருக்கு அருளாட்சி அங்கு இல்லை? யாருக்கு? ஊன் தின்பவருக்கு. ஊன் தின்னுட்டே இருந்தோம்னா அங்க அருள் செய்யறக்கே வாய்ப்பே இல்லப்பா, அது போயிரும் அப்படிங்கிறாரு. ஸோ அருள் வேணும்னா கண்டிப்பா வந்து ஊன் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு 2வது குறள்லையும் அழுத்தமா சொல்றாரு. அடுத்த 3வது குறள்ல பாத்தீங்கன்னா, படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்று ஊக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். படை கொண்டார் நெஞ்சம், அந்த மிலிட்ரியில் இருப்பவங்களுக்கு அந்த ஆப்போசிட் கண்ட்ரிஸ் இல்லை எந்த கண்ட்ரியை டார்கெட் கண்ட்ரியோ அவங்கள பார்க்குறப்போ அவங்க சுட்டு வீழ்த்துவாங்க. இறக்கமே இல்லாமல் பாம்பு போடுவாங்க. ஸோ அவங்க நெஞ்சில் எதா இறக்கம் இருக்குமா? அருள்ங்கிறது ஒன்று இருக்குமா? அருள்ங்கிறது எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பு செலுத்துகிற தன்மை இருக்குமா? இருக்கவே இருக்க. அதே போலதான் பிற உயிரினங்கள்ல கொண்டு அந்த உடல் சுவைய அந்த உண்டார் மனம், அவங்களோட மனம் வந்து நல்லது செய்யறதுக்கு, எல்லா உயிரினங்களுக்கும் நல்லது செய்யறதுக்கு உண்டான அந்த எந்தூசியாசம், அந்த ஊக்கமே இருக்காது அப்படிங்கிறது. எப்படி அந்த படை வீரர்கள்லாம் வந்து எதிரி நாட்டு படையன்னு பார்த்தாலே சுட்டு தள்ளுறது இல்லை அவங்களுக்கு பாம்பு போடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ அவங்க மனசுல வந்து அந்த ஈரம்ங்கிறதே இருக்காது.
அதே போலதான் ஊன் சாப்பிட்றவங்களுக்கும். அதை புரிஞ்சுக்குங்கப்பா அப்படிங்கிறார். அடுத்த 4வது குறள். அருள் அல்லது யாதெனின் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வூன் திணல். அருள் இல்ல அப்படின்னு சொல்றாரு. எது அருள் இல்ல? கொல்றது அருள் இல்ல, கொல்லாமை அருள். சோ அருள் அல்லது 2 இருக்கு. அருள் அல்லது யாதெனின். சோ அருள்ங்கிறது யாதெனின் கொல்லாமை. அடுத்தது அருள் அல்லது யாதெனின் கோரல். ஸோ 2 தான் எடுத்துக்கிறோம். பொருள் அல்லது அவ்வூன் திணல். அந்த பொருள்ங்கிறது இங்க என்னன்னா உறுதி பொருளானிய அறமும் இருக்காதுப்பா அப்படிங்கிறாரு. ஸோ பொருளும் இருக்காது. பொருள்னா அந்த உறுதி பொருளாக அறமும் இருக்காது, எல்லாமே இழந்துரும். அதனால இதை பண்ணாதீங்க அப்படின்னு துறவரத்துல ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாரு ஃபர்ஸ்ட் 4 குறள்ல. ஸோ உன்ன பெருக பெருக அருள் குறையுங்கிறத இந்த 4 குறள்ல தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இதை அவாய்ட் பண்ண எப்படிப்பா அவாய்ட் பண்றது அப்படிங்கிறத அடுத்த 4 குறள்ல சொல்றாரு. ஹவு டு அவாய்டு புலல். பாசிட்டிவ் வேல சொல்றாரு. அது என்னங்கிறத பார்க்கலாம். அது முடிச்சதுக்கு அப்புறம் நெகட்டிவ் வேலை. இந்த பாசிட்டிவ் வேலை என்ன சொல்றாரு? உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாத அலறு. உண்ணாமை அப்படின்னா ஊன் உண்ணாம இருக்கிறது வந்து உயிர்நிலை. ஸோ ஊன் உள்ள உயிர்நிலை அப்படின்னா உயிர் இருக்கிற தன்மைக்கே அடையாளம் தான் இது. ஊன் புலால் மறுத்தல் தான் துறவரத்துல இருக்கவங்களுக்கு. ஊன் உண்ண அப்படின்னா ஊன் உண்பானாயின் அண்ணாத்தல் செய்யாது அலறு. அலறுன்னா என்னன்னா 2 மீனிங் இருக்கு. நிறைய மீனிங் வருது அதுல நம்ம பொருத்தமானது வந்து 2 வருது. என்னன்னா ஒண்ணு வந்து புதைக்குழி, அது ஒண்ணு. இல்லைன்னா நரகம். இந்த 2மே இதெல்லாம் எடுத்துக்கலாம். அண்ணாத்தல் அப்படின்னா வாய் திறவாம இருக்கும். அப்படின்னா என்னன்னா அந்த ஊன் உண்றவங்க வந்து ஒரு புதக்குழியில சிக்கனவங்க மாதிரி, அதுல இருந்து வெளியில வர்றது மீண்டு வந்து துறவரத்தை செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாரு. அதனாலதான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிடுறாரு, சாப்பிடாம ஊன் சாப்பிடலன்னா அது வந்து உயிர்நிலைப்பா, அதை புரிஞ்சுக்குங்க. அப்படி மீறி சாப்பிட்டீங்கன்னா நீங்க புதைக்குழியில சிக்கன மாதிரிதான், அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம், அதை புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறாரு. அடுத்த குறள் என்ன சொல்றாருன்னா, திணற்பொருட்டான் கொல்லாதிய உலகினின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இயல். திணற்பொருட்டான்னா என்னது? சாப்பிட்றவங்க, அந்த ஊன் சாப்பிட்றவங்க ஸோ 7வது குறள்ல என்ன பார்த்தோம்னா, அது ஒரு புண்ணுப்பா. அந்த பிற உயிர்களோட புண்ணை போய் நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம் இல்லையா? ஸோ அது உணர்வால தான் பெற முடியும். ஸோ உண்ணாமை வேண்டும் புலால். புலால உண்ணவே உண்ணக்கூடாது. ஏன்னா அது பிற உயிர்களோட புண்ணுப்பா. அந்த உணர்வு வந்துச்சுனாலே நீ அந்த சைடே போக மாட்ட. அடுத்த குறள் பார்த்தீங்கன்னா இன்னும் வலிமையா சொல்றாரு. செயிரின் தலை பிரிந்த காட்சியவர் உண்ணார் உயிரின் தலை பிரிந்த. செயிரின் என்ன? குற்றம். தலை பிரிந்தன நீங்கிய காட்சியுடையவர், குற்றமில்லாத காட்சியுடையவர், ரொம்ப நல்லெண்ண உடையவர், அந்த மனசுல எந்த அழுக்கும் இல்லாதவங்க உண்ணார். எதை உண்ண மாட்டாங்க? உயிர் நீங்கிய, தலை பிரிந்தன நீங்கிய, உயிர் நீங்கிய ஊன். ஸோ உயிர் இல்லாத ஒரு உடம்ப கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிடுப்பா அப்படின்னா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. அந்த மனசுல வந்து அந்த அழுக்கு கொஞ்சம் இருந்தாதான் அவங்களால அது முடியும், இல்லைன்னா அது முடியவே முடியாது அப்படிங்கிறாரு. ஸோ பாசிட்டிவ் வேலையும் சொல்லிட்டாரு, நெகட்டிவ் வேலையும் சொல்லிட்டாரு. இப்படிதான்ப்பா அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு.
உண்ணாம இருக்கிறது உயிர்நிலை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே மீறி உண்ணுட்டீங்கன்னா புதைக்குழியில விழுவுற மாதிரி ஆயிரும். வெளியில வர முடியாதுங்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொல்லாம கொல் அவங்க கொன்று வச்சிருக்குங்காட்டி தான்ப்பா நான் சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது. நீங்க சாப்பிட்றங்காட்டி தான் அவங்க கொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது அது ஒரு புண்ணுங்கிறாரு. அடுத்தது ஒரு செத்த பிணத்தை போய் நீ சாப்பிட்றியப்பா, இதெல்லாம் உணர்ந்தீங்கனாலே நீங்க நிறுத்திடுவீங்க அப்படிங்கிறாரு. இது எல்லாமே துறவிக்கு சொல்லப்படுறது. அடுத்தது புலால் மறுத்தல் பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அவி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. அவி சொரிந்து 1000 வேட்டல் அப்படின்னா என்னன்னா, அவி சொரிந்துன்னா நெய்யை ஊற்றி 1000 வேட்டல். வேட்டல்னா என்னன்னா வேள்வி. 1000 வேள்வி நடத்துறதுக்கு சமமாகுமா. எது? ஒன்றன் உயிர் சொகுத்து உண்ணாமை நன்று. ஒரே ஒரு உயிரை போக்கி, சுகுத்து அப்படின்னா போக்கி, ஒரு உயிரை போக்கி உண்ணாம இருந்தோம்னா அது ரொம்ப நல்லது. 1000 வேள்வி செய்யறதும் ஒண்ணுதான், ஒரு உயிரை கொன்னு சாப்பிட்றதும் ஒண்ணுதான்ப்பா. அது சாப்பிடாம இருக்கிறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. ஸோ ஒரே ஒரு உயிரை கொண்டு சாப்பிடாம இருக்கிற பலன் 1000 வேள்வி நடத்துறதுக்கு சமம். அதனால அதை விட்டுருங்கப்பா அப்படிங்கிறாரு. அடுத்தது லாஸ்ட் குறள் என்ன சொல்றாரு அப்படின்னா, கொல்லான் புலானை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். ஸோ கொல்லாம இருக்கிறது, புலால் மறுத்தல், கொல்லவும் மாட்டேன் நான் புலாலையும் சாப்பிட மாட்டேன்னு இருக்கிறவங்கள எல்லா உயிர்களும் கை கூப்பி தொழும்பா, அவங்கள ரொம்ப நன்றியோட பார்க்கும், அதை புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறார். ஸோ இதுதான் புலால் மறுத்தல் சாப்டரோட கம்ப்ளீட்டா பிக்சர். நன்றி, வணக்கம்.